ஹாய், வெல்கம் டு பிரபா வித் டிஎன்பிஎஸ்சி. நம்ம பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் பண்டைய நாகரிகங்களில் பூம்புகாரையும் மதுரையும் பார்த்துருப்போம். இப்போ காஞ்சியை மட்டும் தனியாக பார்க்கலாம். பிகாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதில் நிறையா பாயிண்ட் இருக்கிறதுக்கு தான். இப்போது காஞ்சி அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? கல்வி நகரம் ஞாபகம் வரணும். மதுரை அப்படின்னா வணிக நகரம், புகார்னா துறைமுக நகரம். காஞ்சியில் தான் நம்மளோட யுவான் சுவாங் இருக்கார்ல, அவர் கூடுதல் படிப்புக்காக இங்கே வந்து தங்கியிருப்பார். அடுத்து காளிதாசர் வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பார் காளிதாசர். அடுத்து கல்வியில் கரையில்லாத காஞ்சி அப்படின்னு திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். புத்தகையா, சாஞ்சி போன்ற 7 இந்திய புனித தலங்களுள் காஞ்சியும் ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம யுவான் சுவாங் சொல்லியிருப்பார். அடுத்து தொன்னை நாட்டில் மிக பழமையான நகரம் கேட்டாங்கன்னா காஞ்சி தான். கோவில்களின் நகரம்னு சொல்லலாம், ஏரிகளின் மாவட்டம் சொல்லலாம். ஏன்னா ஏரிகள் வந்து நிறைய ஏரிகள் வெட்டப்பட்டு நீரை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் இது ஏரிகளின் மாவட்டம். வேறு என்ன சொன்னோம்? கோயில்களின் நகரம் சொல்லலாம், கல்வி நகரம்னு சொல்லலாம். அப்புறம் வந்து பல்லவர்கள் காலத்தில் வந்து இங்கே எண்ணற்ற குடைவரை கோவில்கள் கட்டப்பட்டன. அது மாதிரி பௌத்த துறவி இருக்கார்ல மணிமேகலை, அவர் என்ன பண்ணியிருப்பார்னா தன்னோட இறுதி காலத்தை இந்த காஞ்சியில் தான் கழித்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேலமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து. ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.